ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடிகை த்ரிஷா அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னியில் ஒரு ஓப்பனிங் செராமனிக்கு போனப்ப அங்கிருந்த ரசிகர்கள் த்ரிஷாவோட ஸ்பீச்சுக்கு நடுவில் விஜய் சாரை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. சடனாக ஏன் அந்த ரசிகர் அப்படி சொன்னார், அதுவும் த்ரிஷா கிட்ட ஏன் அப்படி சொல்லணும்? இப்போ கொஞ்சம் மாசமாவே த்ரிஷா விஜய் அவர்கள் பற்றின ரிலேஷன்ஷிப் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப விமர்சனமாக போயிட்டு இருக்க மத்தியில் இப்போ இந்த ரசிகர்கிட்ட கேள்வியால் இன்னும் மிகப்பெரிய விமர்சனமாகிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு ஜேசன் சஞ்சய் என்ன சொல்லுவாரு? ஜேசன் சஞ்சயோட முதல் படமான சிக்மா படம் ஜூலை மாசம் லாஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் படத்தோட ரிலீஸ் டேட் வேற தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்ததுனால ஜேசன் சஞ்சய் ரசிகர்கள் அந்த படக்குழுவினர் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் இந்த மாசம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில ஜனநாயகன் இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகனுக்காக இப்ப நிறைய படங்கள் தள்ளி போகுது. அந்த வரிசையில ஜேசன் சஞ்சயோட முதல் படமான சிக்மா படமும் தள்ளி போகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜேசன் சஞ்சய் அவரோட முதல் படத்தையே வெற்றிகரமா இயக்கி முடிச்சிருக்காரு. இந்த படத்துல நடிச்ச எல்லா நடிகர் நடிகைகளும் இவரோட இயக்குதலை பார்த்துட்டு செம்மையா வியப்படைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படமே இப்படி இயக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அண்ட் இப்ப அவரோட ப்ரொமோஷன் இன்டர்வியூல கூட என்னோட எனர்ஜி என்னோட ஃபேமிலி தான், ஏன்னா நான் படம் இயக்க போறேன் அப்படின்னு சொன்னப்ப என்னோட குடும்பம் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு. என்னோட அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த எனர்ஜியில தான் இப்ப நான் இந்த படத்தை வெற்றிகரமா இயக்கி முடிச்சிருக்கேன் அப்படின்னு செம்மையான ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருந்தாரு. இப்போ விஜய் அவர்களை பத்தி த்ரிஷா அவர்கள் கேட்ட கேள்வியால ஜேசன் சஞ்சயோட ப்ரொமோஷன்ல இந்த மாதிரி கேள்வி கேட்க வருமா, அண்ட் ஜேசன் சஞ்சய்க்கு இது டிஸ்டர்பா இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.